ஸ்ரீ குரவே நமஹ. உலக மக்கள் அனைவருக்கும் குருவருளோடு திருவருள் கிடைக்க பெற்று வாழ்க வளமுடன். அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது இடமாக இருக்கக்கூடிய கடகராசி 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஆண்டை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாத்பரியம். அதாவது இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு, அதாவது பொதுவாக இந்த பெண்களுக்கு மட்டும் மிகுந்த முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தர காத்திருக்கிறது இந்த ஆண்டு. ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒண்ணு அந்த 1-1-2 அப்படின்னும் போது சந்திரனுடைய ஆதிக்கத்துல இருக்கிறது. இது ஒரு ஆண்டு வரும். இருந்தாலும் அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய 2026 அப்படின்னும் போது அது சூரியனோட சேரும்போது இந்த சிவசக்தி யோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை சார்ந்து இருக்கிறதுனால அர்த்தநாரீஸ்வரராக உங்களுக்கு எல்லாம் காத்து ரட்சிக்க காத்து கொண்டிருக்கிறார். இந்த அடிப்படையில புனர்பூச நட்சத்திரம், இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் மிகுந்த ஒரு ஸ்திர தன்மை வாழ்ந்த வாழ்க்கை அமைய காத்திருக்கிறது. இது நாள் வரை நமக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பை, ஒரு ஒரு ஊன்றுகோல், ஒரு ஸ்தாபிதம் செய்து ஒரே இடத்தில் இருந்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க காத்திருக்கிறது. ஆயில்ய நட்சத்திரம், இது ஒரு மிகுந்த சிரத்தையான நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கேது தசை, அதாவது கேது தசை அப்படின்றத காட்டிலும் கேது தசை நடக்கக்கூடிய அன்பர்களாகட்டும், இந்த சாதாரண ஆயில்ய நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கட்டும், இவங்களுக்கு இந்த ராகு காலத்துல ராகு கேதுவை வழிபாடு பண்ணும்போது ஒரு சிறப்பு மேன்மை வாய்ந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்தது பூச நட்சத்திரம். அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு நன்மையும் மேன்மையும் தர காத்திருக்கிறது. மொத்தத்தில் இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆண்டு அதாவது மாறி மாறி நன்மையும் நன்மை இல்லாத தன்மையும் மாறி மாறி நடக்க காத்திருக்கிறது. அதாவது சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 100%ற்கு 60% இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் தரும் என்பது நிதர்சனமான உண்மை. குரு கடாட்ச சித்தி.